ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மாடி தோட்ட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம தை மாதம் ஆசையாக விதைச்ச தக்காளி, கத்திரிக்காய் விதைகள் எல்லாம் இப்போ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. அதை எப்படி சரியான முறைப்படி மாற்றி நடவு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வீணாக போன பழைய பெயிண்ட் பக்கெட்டை தூக்கி போடாமல் அதையெல்லாம் எடுத்து பகலாக உட்காந்து பெயிண்ட் அடித்து செம்ம அழகாக பிளான்டர் பாட்ஸாக மாற்றி இருக்கேன். ஆகவே அவ்வளவு திருப்தியாக இருக்குது பார்க்கவே. மாடி தோட்டத்தை எப்படி அழகாக்கலாம், செடிகளை எப்படி பராமரிக்கலாம், நிறைய டிப்ஸ் காத்துட்ருக்கு இந்த வீடியோவில். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 பழைய பெயிண்ட் பக்கெட் வந்துச்சுங்க. பார்த்ததுமே சும்மா பந்து போல் பறந்து போய் அதை வாங்கிட்டேங்க. ஆர்வம் தாங்க முடியாமல் அன்னைக்கு நைட்டே வேலையும் ஆரம்பிச்சிட்டேன். 10 பக்கெட்டையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து முக்கியமான வேலை அதில் ஹோல்ஸ் போடுறதாங்க. ஓகே, இப்போ முக்கியமான டிப்ஸு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. செடிகளுக்கு ட்ரைன் ஹோல்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, தண்ணி தேங்கக்கூடாதுன்னு ஓவராக ஓட்டை போட்டுருவாங்க. அப்படி போட்டால் நம்ம ஊற்றுற தண்ணி சத்துக்களோடு சேர்ந்து டக்குன்னு வெளியே ஓடிடுங்க. மண்ணில் ஈரப்பதமே இருக்காது. அதனால் ஒரு பெயிண்ட் பக்கெட்டுக்கு 4 ஹோல்ஸ் போட்டால் போதுங்க. 4 பக்கமும் 4 ஓட்டை, இதுதான் சரியான அளவு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செடி ஆரோக்கியமாக வளரும். இந்த 4 ஹோல்ஸ் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே எப்பப்பாப்பா. பிளாஸ்டிக் பக்கெட்டை சூடு பண்ணி ஓட்டை போடும்போது அந்த பிளாஸ்டிக் உருகி ஒரு மாதிரி நெடி வரும் பாருங்கள். அது ஓவராக இருந்துச்சு. வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் முகத்தை அடிக்கடி அந்த பக்கம் திருப்புவேன். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் புகை நம்ம சுவாசிக்கிறது உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யும்போது ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த புகை முகத்தில் படாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப அவசியம் அது. ஆரோக்கியமான தோட்டமும் வேணும்னா நம்ம ஆரோக்கியமும் முக்கியம் இல்லையா? அதனால் ஜாக்கிரதையாக வேலையை ஆரம்பிங்க. இப்போது பக்கெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு எப்படி பெயிண்ட் அடித்து அழகுபடுத்த போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா அது பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பெயிண்ட் அடித்து முடித்த பக்கெட்டை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நினைக்கிற அந்த அதிர்ச்சி எனக்கும் நடந்துச்சுங்க. நான் பாட்டுக்கு ஆர்வ கோளாறில் வீடியோ ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு பகலாக உட்காந்து 10 பக்கெட்டுக்கும் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேங்க. அப்புறம் தான் ஃபோனை எடுத்து பார்த்தா ரெக்கார்ட் பட்டனையே அடுத்த டிப்ஸு என்னென்னா, நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. என்ன போல தான் இப்போ நீங்கள் பல்பு வாங்க வேண்டியிருக்கும். சரி விடுங்க, நடந்ததை நினச்சி வருத்தப்படக்கூடாது, நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ இந்த 10 பெயிண்ட் பக்கெட்டையும் பாருங்களேன், ஒரே கலரில் யூனிஃபார்மாக அழகாக ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வரிசையாக உட்காந்துருக்குற மாதிரி இருக்குல்ல. பெயிண்ட் பக்கெட்டுக்கே பெயிண்ட் அடித்தா இப்படி தாங்க ஒரு கெத்து வரும். இங்கே ஒரு முக்கியமான டிப்ஸு, பெயிண்ட் அடித்த உடனேயே அதில் மண் போட்டு செடியை வைக்காதீங்க. பெயிண்ட் அடித்து முடித்த குறைஞ்சது 12 மணி நேரமாவது அதை நல்லா காய விடுங்க. அப்போ தான் அந்த பெயிண்ட் வாசனை போகும், பக்கெட்டும் நீண்ட நாளைக்கு தாங்கும். அவசரப்பட்டு உடனே செடியை நட்டுறாதீங்க. சரி, இப்போது பக்கெட் காஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் மண் எப்படி நிரப்பணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான மண் கலவை ரெடி பண்ண போகிறோம். செடி நல்லா செழிப்பாக வளரணும்னா இந்த மண் கலவை தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல 50% தோட்டத்து மண்ணை எடுத்துக்கோங்க. அதில் கற்கள் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மண்ணாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 30% தொழு உரம், மாட்டு உரம் இல்லைன்னா மாட்டு தொழு உரம் எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா மக்குன மாட்டுச்சாண உரம் இல்லைன்னா ஆட்டுச்சாண உரம் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற 20%க்கு மண்புழு உரம் எடுத்துக்கோங்க, வெர்மி கம்போஸ்ட். இந்த 3ஐயும் ஒன்றாக நல்லா சேர்த்து கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சரியான கலவையை தான் உங்கள் செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெயிண்ட் பக்கெட்டை எடுத்துக்கலாம். முதல்ல அடியில் நம்ம சேகரித்து வச்சுருக்க காய்ந்த வேப்பிலை சருகுகளை போடுங்க, ஒரு லேயர் போடுங்க. போட்டுட்டு இந்த வேப்பிலை எதுக்குன்னா செடிகளுக்கு வேரழுகள் வராமல் தடுக்கும். பின்னாடி இதுவே நல்ல உரமாகவும் மாறிடும். அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மண் கலவை பாதி அளவுக்கு நிரப்புங்க. மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் காய்ந்த சருகுகளை, எல்லா இலைகளும் காய்ந்திருக்கும்ல, அந்த மாதிரி சருகுகளை போட்டு திரும்பவும் அதன் மேலே மண் கலவையை போட்டு நிரப்பி விடுங்க.
இப்போது லேயராக போடுறதுனால மண்ணில் நல்ல காற்றோட்டம் இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், மண்ணை நிரப்புன உடனே செடியை நடக்கூடாது. செடி நடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மண் கலவையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் மண்ணில் இருக்கிற உரங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செடி வளர்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு நாள் முழுக்க இது நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் தை மாதத்தில் நம்ம ஆசையாக விதைச்ச கத்திரி விதைகள் இப்போ நல்லா செழிப்பாக வளர்ந்து நிற்குது. அதை எடுத்து நம்ம புது பக்கெட்டில் நடப்போகிறோம். செடி நடும்போது ஒன்று அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நடுங்க, இல்லைனா மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நடுங்க. அப்போ தான் செடி வாடாமல் நல்லா வேர் பிடிச்சு வளரும். செடியை நட்டதுக்கப்புறம் மறக்காமல் தண்ணி தெளித்து விடுங்க. அவ்வளவுதாங்க. இப்போது நம்ம 10 பெயிண்ட் பக்கெட்டுக்கும் யூனிஃபார்ம் போட்ட ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வரிசையாக அழகாக தயாராகிடுச்சு. பார்க்கவே மனசுக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய மாடி தோட்ட வாழ்த்துக்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.